வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், இது கோஸ்ட் ஆஃப் கேமிங் வணக்கம். காட் ஆஃப் வார் 2018 பாஸ் ஃபைட் சீரிஸ் இறுதி பகுதிக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேன். நம்ம யார் கூட சண்டை போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிகரன் த குவீன் ஆஃப் வால்கெரி. ரொம்ப மோசமான அக்கா. ஓகே, வந்தாச்சு அந்த இடத்துக்கு. இடம்லாம் ரொம்ப செம்மையாக இருக்குது. இப்போ பாருங்களேன் அருவி கூட்டம்லாம் எப்படி இருக்குன்னு. பிரச்சனைனா நம்ம இங்கே அடி வாங்க போகிறோம், அதுதான் பிரச்சனை. மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ காட் ஆஃப் வார் 2018 கடைசி வீடியோவாக இருக்குது. போது அடுத்த வருஷத்துலேருந்து வேறு வீடியோ போடலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இடம்லாம் செம்மையாக இருக்குது. அப்புறம் எல்லா வாழ்க்கையாக உட்கார வச்சாச்சு. பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம அடி வாங்குறத தேட்டரில் பார்க்குற மாதிரி பார்க்க போகிறாங்க அவங்களாம். எல்லாரையும் சீட்டில் உட்கார வச்சாச்சு. அதையும் போட்டால் வீடியோ ரொம்ப நீளமாகணும், அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஓகே, வாங்க ஆரம்பிப்போம். வந்த உடனே ஒரு அடியை கொடுத்து ஆரம்பிக்கிறா. இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த தடவை நம்ம டெத் கவுண்ட் பண்ணுவோம், அதை சொல்ல மாட்டேங்க. இந்த தடவை கண்டிப்பாக டெத் கவுண்ட்டும் அட்டம்ப்ட் கவுண்ட்டும் எவ்வளோ அட்டம்ப்ட் போகிறோம் பார்ப்போம். என்ன விளைஞ்சிட்டேனே, என்னங்க செத்துட்டேன், எப்படி விலகுனே அப்புறம் எப்படி அடித்தா. இன்னொரு போவோம். அட்டம்ப்ட் கவுண்ட் பண்ணுறோம். என்ன விலகுனாலும் அடிக்கிறா. வாடி யாருக்கிட்ட ஏகப்பட்ட அட்டாக், என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. என்னங்க எப்படி எரிச்சா கலப்புறா. இது சரிப்பட்டு வராது, அவ்வளோதான். செத்தம். முதல் 2 அட்டம்ப்ட்லேயே தெரிஞ்சு வச்சே. ஓகே, இட்ஸ் டைம் டு கெயின் சம் எக்ஸ்பீரியன்ஸ். அக்காட்ட அடி வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண வேண்டியதான். அவன் புரியலடா சாமி. அவரோட காம்போ மனப்பணம் பண்ணுறீங்க, இன்னொரு காம்போ போடுறான். இதுதான் ஏதாச்சும் போட்டுருவோம்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. இந்த தடவை கண்டிப்பாக போட்டுருவேன் நினைக்கிறேன். இதான் ஃபைனல் வீடியோ. ஓகே ஸ்பாட்டன்ஸ், இவ்வளோ நேரம் அடி வாங்கி கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, அவகிட்ட லாஸ்ட் செகண்ட் டார்ஜ் ரிலேஷன்ஷிப் தான் யூஸ் பண்ண முடியுது. நம்ம எந்த டாலிஸ்மன் யூஸ் பண்ணாலும் அது வேஸ்ட் ஆகிடுது. அதை போடக்கூட விட மாட்டேன்றா வேறு டாலிஸ்மனை. அவள் காம்போ ஒரு வழியாக மனப்பாடம் பண்ணிட்டேன். அட்ரேஸோட ரூனிக்கு வேஸ்ட்டு. அவள் அடி வாங்கிட்டு இருக்கும்போது நம்மளை மிதிக்கிறான். அவன் அட்டாக் போய்கிட்டே இருந்தாலும் நம்மளை மிதிச்சு நம்மளை போட்டு சக்கையாக ஆக்குறா. டாலிஸ்மன் வேறு டாலிஸ்மன் யூஸ் பண்ணவே முடியல முக்கியமாக. அதுக்கப்புறம் என்னென்னா, அவள் நம்மளோட ருனிக்கு இன்ட்ரப்ட் பண்ணுறா. நம்ம தான் ருனிக்கு போடுவோம்ல, சரி ருனிக்கு போட்டால் அவள் இன்ட்ரப்ட் ஆகி பின்னாடி போவா. அந்த கேப்பில் அவளை முடிச்சான்னு நினச்சா, நான் ருனிக்கு போடுறேன், சட்டக்குன்னு வாயில் நம்மளை போடுறா. வேறு என்ன பண்ணுறது, அவளை ஒன்றும் பண்ணல. அதேமாதிரி அவள் மூமெண்ட்டு, அவள் மேலே லாக்கில் வச்சு சண்டை போட்டுட்ருக்கேன். எப்போயாவது ஒரு மூமெண்ட் சரட்டு இங்கேருந்து ஆள் வேமா மூவ்மெண்ட் பண்ணுறான். அந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாக்கு தானாகவே போயிடுது. அவள் போய் கேமரா திருப்பும் போது அவள் லைட் அட்டாக் போட்டால் தடுத்துடலாம், ஹெவி அட்டாக் போட்டால் ஒன்றுமே பண்ண முடியல. இதுதாங்க பெரிய பிரச்சனை விட்டேன். வேறு டாலிஸ்மன் நான் வந்து ஸ்லோ ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணலாம் பார்த்தேன், அது மொத்தம் வேஸ்ட்டு. நம்ம வந்து அந்த லாஸ்ட் டார்ஜ் ரிலேஷன்ஷிப் தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்கும் இந்த அடியில் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்றி ஒரு வழியாக அந்த லாஸ்ட் டைம் டார்ஜை வந்து ஒரு வழியாக கற்றுக்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் மேலே பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த கடைசியாக்குது நம்மளோட ரேஞ்சு வேஸ்ட்டு. அசால்ட்டாக அவள் என்டர் பண்ணுறா. இது எல்லாத்துக்கும் மேலே இன்னும் முக்கியமான இது சொல்லணுங்க. இந்த ஃபைனல் ஃபைட்டு சிகரன் ஃபைட்டை ரெக்கார்ட் பண்ணல, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 53 வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்.
டோட்டல் அட்டம்ப்ட்டு 68 தடவை கூட அவள் சண்டை விட்டுருக்கேன். அதான் அடுத்து ஆட போதை சேர்க்காம 68 தடவை சண்டை விட்டுருக்கேன். 117 டெத்து. ரெசரக்ஷன் ஸ்டோனோட அந்த அட்டம்ப்டையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 117 டெத்து. எல்லாத்தையும் சேர்த்துனா மணிக்கணக்கில் போகும் வீடியோஸ் பூரா. அதனால் ரொம்ப ஓவராக கேவலமாக அடி வாங்கினதெல்லாம் இது எக்ஸ்பீரியன்ஸ் கேனில் போயிட்டேன். எங்க போட்டு உழப்புறா. எனக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனைனா அந்த இதுதான் என்னது ரேஞ்சை வச்சு முடிக்காமல் பார்த்தா ரேஞ்சை இன்டர்வெப்ட் பண்ணுறாங்க. நான் டம்முன்னு அடிக்கிறேன், அட்ரேஸ் உணிக்க போகிறேன், அதுபோல் அவன் ஏரோஸு விட்றேன், அந்த ரேஞ்சில் இருக்கேன். அப்படின்னு தான் அவன் இன்டர்வெப்ட் பண்ணுறான். இன்டர்வெப்ட் பண்ணி அடித்தா ஒன்று உயிர் போயிடுது, உயிர் குறையுது. அப்படி இல்லாத பட்சத்தில் உயிருக்கு பதிலாக ரேஞ்சை குறைச்சி விட்றான். ரேஞ்சை ஆன் பண்ணுறேன், ஒரு ஹெவி அட்டாக் போகிறான், டப்புன்னு ரேஞ்சு போகிறான், குறைஞ்சிருது. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம அதை நார்மல் மேட்ச் மாதிரி ஆடணும். ரேஞ்ச் எனக்கு தெரிஞ்சு போட்டால் அந்த ரிலீம் ஷிஃப்ட்டில் இருக்கும்போது போடணும், இல்லாட்டி வேஸ்ட்டு. சரி வாங்க, டெத்து கவுண்ட் வேறு பொச்சுக்கிட்டு போகுது. வாங்க இன்னொரு அட்டம்ப்டை போடுவோம். அட்டம்ப்ட் 69, டெத்து 117 போயிடுச்சு. வாங்க ஆரம்பிக்கும் போது நம்ம மண்டையை குழந்தை கையில் கொடுத்துட்டான். இங்கே வாங்க, இவ்வளோ அட்டம்ப்ட் ஆடியும் அடி வாங்குறேனே. சை போடு ருணிக்கு. அவன் இந்த மாதிரி அசைய முடியாமல் மட்டும் தான் ருணிக்கு போடணும், வேறு வழியே இல்லை. எதுனாலும் இன்டர்வெல் பண்ணுறான். எப்போ கடத்துடுவான் சிக்கிட்டா போடு. அதே மாதிரி இந்த ஹெவி ருணிக்கில் 2வது அட்டாக் போகிறதுக்குள்ளே அவள் அடிச்சிடுறான். அதனால் அட்ரேஸ் வச்சு அப்போ அவள் இன்டர்வெல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜஸ்ட் மிஸ்ட்டு எஸ் ஆயிடலாம். கத்தியை மாற்றிக்கிறேன், இதில் உனிக்கல. ஐயோ கத்தி ரிலீவ் ஷிஃப்ட் எப்படி இந்த 117 டெத்தில் ஒரு யூஸ் அந்த ரிலீவ் ஷிஃப்ட்டை நான் கற்றுக்கிட்டேன் லாஸ்ட் டைம் சாச்சு. ஓகே பின்னாடி போயிட்டா. இந்த அட்டாக் காம்போ வேறு மாத்திரா. எப்போயா பின்னாடி போகிறா, எப்போ ஹெவி அட்டாக் போகிறா, எப்போயா வேறு ஏதாவது பண்ணுறா. போடு கரெக்டாக உட்காந்துக்கிட்டா. அவ்வளோதான். அடுத்து விட்டு கத்திய மாதிரி. ஓகே கோடாரி. இது நல்லா தள்ளி வரணும் போடுங்க. அவ்வளோதான் போடு. இந்த மாதிரி அவளை அடிக்கணும் அந்த 2வது அட்டாக் முன்னாடி. இப்போ அந்த அடி விழுந்துட்டு இருக்கும்போது இன்ட்ரோல் பண்ணுவான். அந்த சொன்ன போடு பேரி. அவ்வளோதான். இந்த ரிலீம் ஷிஃப்ட்டில் போது அவன் ரேஞ்ச் போட்டான். ஒரு வழியே இல்லை, இன்டர்வெப்ட் பண்ணுவான். அவன் ரேஞ்ச் வேஸ்ட்டாக போகும், ஹெல்த் வேஸ்ட்டாக போகும். இந்த இப்போ நான் அடிச்சுக்கிட்டு எப்படி போகிறா பாருங்களேன். எங்கே போயிட்டா இருப்பாங்க. இந்த இன்டர்வெப்ட் பண்ணிட்டான். ரேஞ்சே அசால்ட் இன்டர்வெப்ட் பண்ணுறான். ரொம்ப மோசமானவளாக்கா. ஐயோ ரிலீம் ஷிஃப்ட்டை ட்ரை பண்ணி பார்த்தேன், முடிச்சு விட்டாலே பரவாயில்ல. ரெசர்ச் ஸ்டோன் யூஸ் பண்ண முடியாது. அதான் 118 கிலோ ஆக்கிட்டா டெத்து கவுண்ட்டை. 118 டெத்துங்க. காம்போ மாத்துறாங்க, என்ன பண்ணுறதுன்னு இல்லை. ஐயே கோடாரி எடுனே போட போகிறான். எடுக்க முடியல, எடுத்துட்டேன். அப்பா சுஷ்டு பிடிச்சிருப்பா. போடு போடு. இந்த அட்டாக தடுத்துடலாம். லாஸ்ட் டைம் பேக் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான். தள்ளிட்டேன். போடு. இப்போ 2 அட்டாக் அட்ரஸ் அடுத்து நம்ம போடணும். அடி இன்னொரு அடி. எவ்வளோ தைரியம் அது பண்ணுவேன். ரிலீவ் ஷிஃப்ட்டு போடணும். எப்பயாவது ரிலீவ் ஷிஃப்ட்டில் நான் ரிலீவ் போட்டாலும் இதை இன்டரப்ட் ஆக மாட்டேங்கிறாப்பாங்க. அட்டாக்கை முடிக்கிறா. இன்னொரு ரிலீவ் ஷிஃப்ட் வரும்னு நினைக்கிறேன். எஸ் சாங் குனிக்கு இல்லை. போடு கொஞ்சம் போயிட்டா. இது டார்ஜ் பண்ணணும், இதை தடுக்கணும். இந்த பஞ்சாயத்து வேறு. போடு பேரி. போடு மூஞ்சில் அடி. மறுபடியும் போயிட்டாங்க தான். இங்கே போனா அந்த இதுதான் டப்புன்னு போட்டாங்க. எப்போ ஜஸ்ட் இதுக்கு பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்பீரியன்ஸில் மற்ற அட்டாக்லாம் பெஸ்ட்டானது இல்லை, இதுதான் பெஸ்ட்டு. இல்லை ஸ்டண்டாக இன்னொரு அட்டாக் போட்டுருமா? ஆமாம் நல்ல வேலை. இதை வேஸ்ட் பண்ணிடுவான்னு நினச்சேன்.
தொடர்ச்சியாக 3 இந்த மாதிரி போடவே கூடாதுன்னு சொன்னால் இன்ட்ரோ பண்ணி விட்ருவா, நம்ம செத்துருவோம். அவள் ஒரு இடத்துல நம்ம செத்துடுறாங்க. இப்போ ஐயோ எதுவுமே ருணிக்கலையே, செத்துருவான் எனக்கு இந்த தடவை கண்டிப்பாக. இதான் லாஸ்ட் அட்டம்னு நினைக்கிறேன். பின்னாடி ஜம்பு அவ்வளோதான். ஐயோ ருணிக்கு இல்லையே, எல்லாம் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், கன்ஃபார்மாக எதுவும் செஞ்சது தான். ஆனால் ஒரு அடி போட்டாலும் நம்ம செத்தோம். வேறு இல்லை போடாது. இன்னும் ஒரு ருணிக்கு இருக்குது, இந்த ருணி கூட முடிப்போம். கிட்ட காட்டு ருணி கூட முடிப்போம் தெரியும். சாலை போடுனே, போடு ஃபேட்டாலிட்டி, ரெக்கையை புடிஞ்சு எறினே. எப்பா இத்தனை வாழ்க்கை கூட சண்டை போட்டிருக்கேன், எவ்வளவுமே நான் ரேஞ்ச் குயிட் பண்ண வச்சதே இல்லை. ஒருத்தி தான் நான் ரேஞ்ச் குயிட் பண்ண வச்சா. கேம் அமர்த்த வச்சுட்டாயனைய, எப்படிப்பட்டவனை கேம் அமர்த்த வச்சுட்டாயனைய. செம்மதான் ஏற்றிட்டா ஸ்பாட்டன்ஸ். ஒருத்தி தான் நான் ரேஞ்ச் குயிட் பண்ண வச்சதே இத்தனை வீடியோஸில். அதாவது காட் ஆஃப் வாரில் பார்த்தீங்கன்னே மெயின் பாஸை கூட அசால்ட்டாக அடிச்சிருவோம். நம்ம இந்த சைடு பாஸ் இருக்காங்க பாங்க, கத்த விட்றாங்க, கதற விட்றாங்க. நம்மளோட ஹெவி அட்டாக்கு, ருனிக் அட்டாக்கு, ரேஞ்ச் எல்லாத்தையுமே இன்டரப்ட் பண்ணுறாங்க. வெஸ்அப் பாயிலுங்க என்ன பண்ணுறது, ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்க இவங்களோட. இனிமேல் சொல்லி வை, ஓ ஆள்னால தான் பார்க்குறேன். இல்லை அவள் இந்த மாதிரி சோல் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமும் கூட ஜூஸ் அடித்த மாதிரி போட்டு அடியாக அடித்து போட்டிருப்பேன். பார்த்தீங்களா, ஓ அக்காவோட போய் சேர போகிறேன். சரிதான். அதாவது இந்த வல்கரிங்க அப்புறம் எதுக்கு நம்ம கூட சண்டை போகிறாங்க ஒன்று மெயினாக கவனிச்சிங்களா? அவங்க வந்து ஹியூமன் ஃபார்மில் சீக்கிட்டாங்க. மெயினாக அவங்கள சண்டை போடுறதுக்கு காரணம் அவங்க சண்டை போட்டு செத்தா தான் வல்ஹாலா போவாங்க. அதனால நம்ம கூட சண்டை போட்டிருக்காங்க வல்ஹாலா போகணுன்றதுக்காகவே. இதில் அவள் சொன்னது இன்னொன்று கேட்டீங்களா? ஃப்ரையா தான் வல்கரி குவீனா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த கேம் ஸ்டார்டிங்கிறதே நம்மளை குத்து போகிறான்னு அர்த்தம். இவள் குவீன் இல்லையா, இவளே இந்த குத்துறா. அப்போ குவீன் அவள் என்ன குத்துவா யோசிப்பா. அடுத்த பாட்டில் அவள் எத்தனை தடவை வரப்போறான்னு தெரியல. நான் என்ன அடுத்த பாட்டில் எல்லா, அதாவது இந்த கேம் பிளே வந்து வந்த புதுசாக நான் 10th படிச்சுட்டு இருந்தனால ஃபுல் கேம் பிளே பார்த்துட்டேன். இன்னும் ரக்னராக் வந்து நான் ஃபுல்லாக பார்க்கல. 2-3 ஸ்பாயிலர் தெரியுமே தவிர மற்றபடி கொஞ்சம் பார்த்துருக்கேன் தவிர இந்த கேமை யூடியூப்பில் ஃபுல் வீடியோ பார்த்த மாதிரி நான் பார்க்கல. அதனால் அடுத்த ரக்னராக் போடலாம். பட் காட் ஆஃப் வாரே போனால் வாய் நல்லா இருக்காது. நியூ இயர்னால் புது கேம் ஆரம்பிச்சான்னு இருக்கேன், வேறு கேம் பார்த்துருக்கேன். ஆனால் ரக்னராக் இப்போதைக்கு ஆரம்பிக்க போகிறதில்ல. வேறு 2 கேம் 3 கேம் போட்டு அப்புறமா ரக்னராக் போகும். ரக்னராக் ஸ்டோரியாக போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பெருசாக ரக்னராக் ஃபுல்லாக யூடியூப்பில் பார்த்ததில்ல, அதனால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே ஸ்பாட்டன்ஸ், நாளைக்கு நியூ இயர், நியூ கேம்ஸ், அதுபோக நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஓகே ஸ்பாட்டன்ஸ், உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த கேமில் சந்திக்கும் வரை டாட்டா, பாய் பாய், see you.